துணுக்கு கதைகளின் முதல் காணொளி. முன்னொரு காலத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தலைவர் இருந்தாரு. ரொம்ப தந்திரமான குணம் கொண்டவர். ஒரு நாள் ஒரு பெரிய மாநாட்டு முடிச்சிட்டு தன்னுடைய பாதுகாப்பு படைகள் புடைசூழ நாட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாரு. அவங்களுடைய பயண களைப்பை தீர்க்கறதுக்காக ஒரு இடத்துல முகாமிட முடிவு பண்ணவங்க கொஞ்சம் வீரர்களை மட்டும் தன் கூட வச்சுட்டு அவருடைய பெரும் படைய வேற ஒரு இடத்துல போய் ஓய்வெடுக்க சொல்லி முன்னாடியே அனுப்பிட்டாரு. இந்த தலைவரை பாதுகாக்கிறதுக்கு அவருடைய படைகள் கூட இல்லாதத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய எதிரிகள் ஆயிரக்கணக்கான வீரர்களை கூட்டிட்டு இவர் இருந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. நடு ராத்திரியில இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த விஷயம் இவருக்கு தெரிய வந்தது. எதிரிகள் வேற பக்கத்துல வந்துட்டாங்க. தங்கிட்ட இருக்கிற குறைந்த வீரர்களை வச்சு கண்டிப்பா அவங்க கூட சண்டை போட முடியாது. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட தலைவர் உடனே தன் கூட இருந்த வீரர்களுக்கு உத்தரவு போடுறாரு. அதன்படி அவங்க எல்லாருமே அங்க இருந்த இடமே தெரியாம அங்கங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த தலைவர் தாம் போட்டிருந்த அங்க கவசத்தையும் கழட்டிட்டு ரொம்ப கூலா உட்கார்ந்து அங்க மேண்டலின் வாசிக்க ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த எதிரிப்படை இவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டாங்க. ஏன்னா இந்த எதிரிப்படை தலைவனுக்கு நல்லாவே இவரை பத்தி தெரியும், இவருடைய தந்திரங்களும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரொம்ப சாதாரணமா உட்கார்ந்து மேண்டலின் வாசிச்சுக்கிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு, தங்களை பிடிக்கிறதுக்காக அங்க கண்ணுக்கு தெரியாத பொறிகள் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு தயங்கினாரு. தனக்கு கிடைச்ச தகவல் உண்மைதானா, இவருடைய படைகள் வேற எங்காவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, தன்னை பிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செய்தியை இவர் பரப்பி விட்டாரா, இல்லைன்னா மனுஷன் எப்படி இவ்வளவு பெரிய படைய பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம இவ்வளவு சர்வ சாதாரணமா உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு கொஞ்ச நேரம் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாரு. நேரம் கடந்தாலும் சலனமே இல்லாம இருக்கிற அந்த தலைவரை பார்த்ததும் இந்த எதிரிப்படை தலைவனுக்கு பயம் வந்துருச்சு. உடனே தன்னுடைய படைகளை கூப்பிட்டு தன் நாட்டுக்கே திரும்பி போயிட்டாரு. எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சந்திக்கிறதுக்கோ இல்ல சமாளிக்கிறதுக்கோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அழுது போராடிதான் அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சாதுரியமாவும் சாமர்த்தியமாவும் ஒரு பிரச்சனையை சமாளிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஒரு குருகுலத்துல குரு தன்னுடைய எல்லா சீடர்களுக்கும் பாடம் நடத்திட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சீடனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதாவது மனித வாழ்க்கையில எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அவனுடைய விதியா இல்ல மதியா அப்படிங்கிறது தான் அந்த சந்தேகம். இதை கேட்டதும் அந்த குரு அவனை பார்த்து ஒரு காலை உயர்த்தி இன்னொரு கால்ல நில்லு அப்படின்னு சொன்னாரு. அவனும் தன்னுடைய இடது காலை உயர்த்தி வலது காலால நின்னான். இப்போ இன்னொரு காலையும் உயர்த்தி நில்லு அப்படின்னு குரு சொன்னாரு. அவனுக்கோ எரிச்சல் ஆயிடுச்சு. ரெண்டு காலையும் உயர்த்திட்டு எப்படி ஐயா நிக்க முடியும் அப்படின்னு கோவமா கேட்டான். இதுக்கு அந்த குருவோ, நான் காலை தூக்க சொன்ன போது எந்த காலை தூக்குறது அப்படின்னு தீர்மானம் பண்ணினது உன்னுடைய மதி. ஒரு தடவை நீ தீர்மானம் பண்ணி ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த விஷயத்துல உன்னுடைய இடது காலை தூக்கி நின்னதுக்கு அப்புறம் இன்னொரு காலையும் தூக்கி நிக்க முடியாது அப்படிங்கிறது தான் விதி. அதனால மனித வாழ்க்கையில ஒரு பாதிய மதியும் இன்னொரு பாதிய விதியும் தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னாராம். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா யோசிச்சு அப்புறம் முடிவெடுங்க. பழங்காலத்துல வேடர்கள் இல்லைன்னா குறவர்கள் குரங்குகளை பிடிக்கிறதுக்கு ஒரு யுக்தி வச்சிருந்தாங்க. அதாவது குறுகிய வாய்ப்பகுதி கொண்ட ஒரு கனமான கண்ணாடி ஜாடியில குரங்குகளுக்கு பிடித்த உணவை போட்டு ஒரு மரத்துக்கடியில வச்சிருவாங்க. குரங்கு அதை பார்த்ததும் ஜாடிக்குள்ள கைய விட்டு அந்த உணவை தன் கையால நாம்பிட்டு அதை வெளியில எடுக்க முயற்சி பண்ணும். ஆனா அந்த ஜாடியோடைய வாய் குறுகலா இருக்கிறதுனால குரங்குகளால கைய வெளியில எடுக்க முடியாது, அந்த ஜாடியையும் தூக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அதை தூக்கி பார்த்து முயற்சி பண்ணிட்டு பேசாம அந்த உணவை விட்டுட்டு போயிருந்தா அந்த குரங்கு தப்பிச்சிருக்கும். ஆனா அந்த குரங்குகள் அப்படி பண்ணாது. விடாப்படியா அந்த உணவை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஜாடியை தூக்கிட்டு வேற எங்கேயும் நகரவும் முடியாம வேடன் கிட்ட மாட்டிக்கும். ஒன்னு சொல்றேங்க, என்னைக்கும் இந்த குரங்குகளா மட்டும் இருந்துராதீங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் நம்ம எதிர்கொள்ளணும். நாம வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும்,
எந்த இடத்துல கடந்து போகணும், எந்த இடத்துல நின்னு போராடணுங்கிற வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். சில நேரங்கள்ல விட மாட்டேன்னு சொல்லி நாம இப்போ கையில இருக்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டு கொடுத்தாதான் புதிய விஷயங்கள் நம்ம கைக்கு வந்து சேரும். உங்க தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் பிடிவாதம் ஒரு காரணமா இருக்க வேண்டாம். முன்னொரு காலத்துல 3 ஞானிகள் ஒரு புனித யாத்திரை போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க கையில இருக்கிற காசு எல்லாமே செலவாயிடுச்சு. அவங்க கிட்ட ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டுமே உணவு இருந்தது. அந்த உணவை 3 பேருமே பங்கு போட்டு சாப்பிட்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒவ்வொருத்தரும் அந்த உணவு தனக்கு தான் உரியது அப்படின்னு நியாயம் பேசினாங்க. அதுல ஒரு ஞானி சொன்னாரு, பக்தியில என்ன மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. நான் கடுமையான விரதங்கள் கடைபிடிக்கிறவன், அதனால இந்த உணவு எனக்கு தான் சேரணும். இதை கேட்டதும் இன்னொரு ஞானி, நீங்க ஒரு சிறந்த பக்திமான்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா உங்களுடைய பக்தியை வச்சும் விரதத்தை வச்சும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு உபயோகமும் இல்லை. ஆனா நான் அப்படி இல்லை. நான் பலவிதமான நூல்களை கற்று தேர்ந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு போதிக்கிறேன். என்னால மக்கள் நிறைய பேர் பயனடைகிறாங்க. அதனால இந்த உணவு எனக்கு தான் சேரணும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட 3வது ஞானி, நீங்க 2 பேரும் சொல்றது நியாயம்தான். நீங்க தான் சிறந்த பக்திமான், நீங்க தான் சிறந்த அறிஞர். ஆனா நான் ஒரு சாதாரண மனுஷன். எனக்கு உங்களை மாதிரி பலவிதமான சிறப்பு தகுதிகள் எல்லாம் கிடையாது. அதனால அப்பாவியான எனக்கு தான் இந்த உணவு வரணும் அப்படின்னு சொன்னாரு. கடைசியில 3 பேராலையும் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால சரி, இன்னைக்கு ராத்திரி 3 பேரும் படுத்து தூங்குவோம். யாரு கனவுல கடவுள் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த உணவு போய் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி 3 பேரும் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்ததும் இந்த முதல் ஞானி, நான் சொன்னேன்ல நான் தான் சிறந்தவன்னு, நான் கடவுளுடைய பாதத்தை முத்தமிடுற மாதிரி கனவு கண்டேன். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதனால இந்த உணவு எனக்கு தான் அப்படின்னு சொன்னாரு. இதே 2வது ஞானி, நீங்க கடவுளுடைய பாதத்தை தான் கனவுல பார்த்தீங்க. ஆனா என் கனவுல கடவுளே என்னை அணைச்சுக்கிற மாதிரி பார்த்தேன். அதனால உங்களை விட நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட 3வது ஞானி, நீங்க 2 பேரும் என்னை விட சிறந்தவங்க தான். உங்களை மாதிரி எனக்கு அற்புதமான கனவெல்லாம் வரல. ஆனா நான் தூங்கின கொஞ்ச நேரத்திலேயே கடவுள் வந்து, முட்டாளே, எதுக்கு இப்படி பட்டினியா தூங்கிட்டு இருக்க, எந்திரிச்சு போய் அந்த உணவை சாப்பிடு அப்படின்னு கட்டளை போட்டாரு. கடவுளுடைய கட்டளையை மீற முடியுமா? அதனால ராத்திரியே நான் இந்த உணவை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சரியான நேரத்தில் எடுக்கப்படாத முடிவுகள் நமக்கு திரும்ப பெற முடியாத அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். சரியோ தவறோ அந்தந்த நேரத்துல முடிவெடுத்துருங்க. அந்த நாட்டின் சிறந்த கோதுமையை உற்பத்தி பண்ற விவசாயி ஒருத்தரை பேட்டி எடுக்க ஒருவர் போனாரு. எப்படி அவரால் மட்டும் தரமான கோதுமையை விளைவிக்க முடியுது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த விவசாயி, என் பக்கத்து வயல்ல இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய சிறந்த கோதுமை விதைகளை கொடுத்து பயிரிட சொல்லுவேன். அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொன்னாரு. அதப்படி அப்படி பண்ணீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு போட்டியா வந்துடுவாங்களே அப்படின்னு அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்டதுக்கு, காத்து அடிக்கும் போது ஒரு செடியில இருக்கிற மகரந்தம் ஒரு காட்டுல இருந்து பக்கத்துல இருக்கிற எல்லா காட்டுக்கும் பரவும். என்னை சுத்தி இருக்கிறவங்க தரம் குறைவான கோதுமையை பயிரிட்டாங்கன்னா மகரந்த சேர்க்கையால என்னுடைய கோதுமையும் பாழாகிடும். அதனால நான் தரமான கோதுமையை உற்பத்தி பண்ணணும்னா என்னை சுத்தி இருக்கிறவங்களும் தரமான கோதுமையை பயிரிடணும் அப்படின்னு சொன்னாரு. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம ஒரு அர்த்தமுள்ள சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும். ஒரு நாள் ஒரு வியாபாரி நிறைய துணி உருளைகளை தன் தோல்ல சுமந்துட்டு அதை விற்கிறதுக்காக தெரு தெருவா நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால அந்த வியாபாரி களைச்சு போயிட்டாரு. கொஞ்ச தூரத்திலேயே ஒரு பெரிய கல் சிலை இருந்தது. ஏதோ ஒரு பெரிய ஞானியுடைய சிலை. அந்த சிலையுடைய நிழல்ல ஓய்வெடுக்கலான்னு சொல்லி கொஞ்ச நேரம் அங்கே படுத்து தூங்கிட்டாரு. முழிச்சு பார்த்த போது அவருடைய துணி உருளைகளை காணோம். உடனே அங்க ஆட்சி பள்ளைகளை காணோம் கிட்ட போய் இந்த வியாபாரி புகார் பண்றாரு. இந்த வழக்கு நல்லா விசாரிச்ச மன்னன் கடைசியில அந்த கல் சிலை தான் துணிகளை திருடிச்சு
அப்படின்னு சொல்லி அந்த சிலையை கைது பண்ணிட்டு வந்து அரசவையில நிறுத்தணும்னு சொல்லி காவலாளிகளுக்கு உத்தரவு போட்டுட்டாரு. இந்த வேடிக்கையான தீர்ப்பை கேள்விப்பட்ட மக்கள் அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடிய திடல்ல ஒண்ணு கூடினாங்க. மன்னர் இந்த சிலைக்கு என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு தங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க வந்த மன்னர், என்னை பார்த்து கேலி பேசி என்னுடைய தீர்ப்பை அவமதிச்ச குற்றத்துக்காக உங்க எல்லாருக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி உங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு உருளை துணிகளை இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த அரசவைக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி பண்ணாதவங்களுக்கு சிறை தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு விதிச்ச அபராதத்தை சமர்ப்பிக்கும் போது ஒரு உருளை மட்டும் இந்த வியாபாரி கொண்டு வந்த துணி உருளை மாதிரியே இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சே உண்மையான திருடனை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட இருந்த பொருட்களை எல்லாம் மீட்டு அந்த வியாபாரிக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. மற்ற உருளை துணிகள் எல்லாமே அந்த ஊர் மக்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. மன்னனுடைய நடவடிக்கையை எல்லாரும் பாராட்டினாங்க. அறிவாளிகள் எப்பவாவது ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு புரியலங்கிறதுக்காக அதை புரிஞ்சவங்க பண்றது முட்டாள்தனமாகாது. இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.